Hey hi dears, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 பொருட்களை வச்சு இப்ப இருக்க நம்ம ஸ்கின் டோனை பயங்கர வெள்ளையா மாத்த முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க தானே? எனக்கும் அந்த நம்பிக்கையே இல்லைங்க. ஆனா அந்த வீடியோ பார்த்து நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். அதை விட நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு லேடியோட கை வந்து நல்லா கருப்பா இருக்கு. அவங்க வந்து ஒரு 2 பொருளை யூஸ் பண்ணி அந்த கிரீம் அப்ளை பண்ண 1 hourலயே பாத்தீங்கன்னா பயங்கர வெள்ளையா மாறின மாதிரி காட்டியிருந்தாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க அந்த வீடியோல காட்டியிருந்த அந்த 2 பொருளையும் நான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த வீடியோல மெயினா பாத்தீங்கன்னா இந்த கோல்கேட்டு, சால்ட் இல்லாத இந்த கோல்கேட்டு, அது கூடவே இந்த அரை துண்டு லெமன் காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி நானும் இந்த 2 வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம அவங்க பண்ண மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரியே இப்ப இருக்க என்னோட ஸ்கின் டோன் கலர் மாதிரி 1 hourல நான் பயங்கர கலர் ஆகுறேனா அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. இப்போ வீடியோல காட்டியிருந்த மாதிரியே நான் 1 ஸ்பூன் இந்த கோல்கேட் எடுத்திருக்கேன். கோல்கேட் பேஸ்ட் அது எடுத்திருக்கேன். அது கூடவே பாருங்க எடுத்திருக்கேன். அது கூடவே அவங்க ஆட் பண்ண மாதிரி நானும் இந்த லெமனை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்க முகத்துல போட்டு ட்ரை பண்ணிடாதீங்க. கையில போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாது. கையினா கூட நம்ம சமாளிச்சிடலாம், வேக்சிங் பண்ணி மெனிக்யூர் பண்ணி நம்ம சமாளிச்சிடலாம். முகத்துல எல்லாம் டக்குன்னு எதையாவது போட்டு அது ஒரு மாதிரி ஆயிடும், நம்ம முகத்தை கெடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஐயோ முகம் போச்சேன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவில் காட்டியிருந்த மாதிரியே கோல்கேட்டையும் லெமன் ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டெஸ்டிங்கை என்னோட கையில் தான் நான் பண்ணி பார்க்க போகிறேன். நாங்கள்லாம் உஷார் இல்லை, டக்குன்னு முகத்தில் போட்டு என்ன ஆகுறது. நீங்கள் பாருங்க, என் கையில் இருக்க மோதிரத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ இந்த மிக்ஸிங்கை என் கையில் அப்ளை பண்ண போகிறேன். அந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்ததுக்கு அப்புறம் நான் யூடியூப்ல போய் டைப் பண்ணி பார்த்தேங்க. யூடியூப்ல டைப் பண்ணி பார்த்தப்பவும் இதே தான் நிறைய பேர் போட்டு வச்சிருந்தாங்க. நிறைய பேர் போட்டு பக்கத்துல கொரியன் ஸ்கின் மாதிரி எல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லா கிளாஸியா ஸ்கின் ஆகும் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இப்ப நம்ம பார்த்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லைட்டா இந்த சர்க்கிள் மோஷன்ல ஸ்க்ரப்பிங் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அந்த லேடி பண்ண மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டேன். இனி வந்து இது ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண க்ரீம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம அந்த வீடியோவில் காட்டியிருந்த மாதிரியே தொடச்சி எடுத்துட்டு நம்ம கை பயங்கர கலராக இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? எனக்கு சத்தியமா தெரியல. ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக் போட்டதுல எந்த ரிசல்ட்டும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா கோல்கேட் நம்ம யூஸ் பண்ணதுனால கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கு. எரிச்சல் வேணா இருக்கு, மற்றபடி அவங்க சொன்ன மாதிரி பயங்கர கலரும் ஆகல, ஒரு துளி கூட கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. இதனாலதான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்ம இந்த மாதிரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கும்போது முகத்துல ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, இந்த மாதிரி கையில கால்ல ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம முகம் வந்து ரொம்பவே முக்கியங்க. நம்ம முகத்தை கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முகத்தை திருப்பி ரெடி பண்றதுக்கே நம்மளுக்கு பல வருஷம் ஆகிடுங்க. அதனால நீங்க இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கையில போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, அதுதான் பெஸ்ட் வேயா இருக்கும். அதே மாதிரி
இந்த பேஸ்ட்டும் லெமனும் மிக்ஸ் பண்ணி போட்டா நீங்க கொரியன் ஸ்கின் மாதிரி ஆயிடுவீங்க, கொரியன் மாதிரி கலர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி யாராவது இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அந்த பேஸ்ட் போட்டதோட எரிச்சல் இன்னும் என் கையில இருந்துட்டே இருக்கு. இதை நம்ம முகத்துல போட்டிருந்தோம்னா நம்ம ஸ்கின் என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கலர் ஆகணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க. இப்ப இருக்க கலரை விட நான் இன்னும் அதிகமா கலர் ஆகணும்னு தான் நினைப்போமே தவிர கருப்பாகணும் நம்ம நினைக்கவே மாட்டோம். நம்ம இன்னும் நம்ம கலரை அதிகப்படுத்திக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நம்ம முகத்தை வந்து கெடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றதோட விட்டுருங்க. அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதை நான் ஒரு ஃப்ரெண்டா சகோதரியா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகே டியர்ஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மீட் பண்ணுவோம். பை.